Tamilstuff Tv 24/7 News. திருடர்கள்ல மொத்தம் 2 வகை. ஒன்னு யாரையும் துன்புறுத்தாம பண நகையை மட்டும் திருடுறவங்க. இன்னொன்னு திருட்டோடு சேர்த்து கொலை கற்பழிப்பு செய்யறவங்க. இந்தியா தவிர மத்த நாடுகள்ல பெரும்பாலான திருடர்கள் கையில துப்பாக்கி வச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் எத்தனை தடவை திருடி வெற்றி பெற்றாலும் ஒரு தடவையாவது கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவான். ரஷ்யால உள்ள மாஸ்கோல 25 வயதுடைய டாரன் சிரன்கிற திருடன் ஒரு வீட்டுல திருடுவதற்காக நுழைஞ்சிருக்கான். இது வரைக்கும் 17க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருட்டு செயல்கள்ல ஈடுபட்ட இவனுக்கு திருடனுங்கிற ஆசை மட்டும் நிக்கல. அந்த வீட்டை 3 நாளா கண்காணிச்சு வைர நெக்லஸ் இருக்கிறத உறுதி செஞ்ச பிறகுதான் இறங்கிருக்கான். நினைச்சபடி வைர நெக்லஸ சேஃப்ல இருந்து எடுத்துட்டு துப்பாக்கிய பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கான். அங்க இருந்து தப்பி ஓடும்போது எதிர்பாராத விதமா பேண்ட்ல இருந்த துப்பாக்கி வெடிச்சிருச்சு. துப்பாக்கில இருந்து பாய்ந்த குண்டு திருடனுடைய ஆணுறுப்புல பட்டதால துடிதுடிச்சு கீழே விழுந்திருக்கான். ஆணுறுப்புடைய முனைப்பகுதி சிதைந்து அந்த இடமே ரத்த வெள்ளமாயிருச்சு. உயிருக்கு போராடிய திருடன் தவந்து போய் வீட்டு போனை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிருக்கான். இந்த மாதிரி திருட வந்தேன், தவறுதலா துப்பாக்கி குண்டு என் மேல பாஞ்சிருச்சுன்னு அட்ரஸ் சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆம்புலன்ஸோட போலீஸும் வந்திருக்கு. வந்த போலீஸ் கிட்ட வலி தாங்க முடியாம என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறிருக்கான். உயிருக்கு போராடிய திருடனுடைய சிகிச்சைக்கு பிறகு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. நீதிபதி திருட வந்த இடத்துல கவனமா இருக்கிறது இல்லையாப்பான்னு திருடனையே கலாய்ச்சிருக்காரு. கோர்ட்ல இருந்து எல்லாரும் சிரிச்சதோடு அந்த திருட ஒரே நாள ஃபேமஸ் ஆயிட்டான். தன்வினை தன்னை சுடுங்கிறது இந்த திருடனோட விஷயத்துல நிரூபணமாயிருக்கு.